பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு அறிமுகம். வணிக பகுப்பாய்வின் மிகவும் மேம்பட்ட கட்டம் பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு ஆகும். இது என்ன நடக்கும் என்பதை முன்னறிவிப்பது மட்டுமல்லாமல் விரும்பிய விளைவுகளை அடைவதற்கு எடுக்க வேண்டிய சிறந்த நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்கிறது. பகுப்பாய்வு வகைகளை ஒப்பிட்டு பார்த்தால்: 1. விளக்க பகுப்பாய்வு என்ன நடந்தது என்பதோடு தொடர்புடையது. 2. முன்னறிவிப்பு பகுப்பாய்வு என்ன நடக்கும் என்பதோடு தொடர்புடையது. 3. பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு இதில் அக்கறை கொண்டுள்ளது. இதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? வரையறை. குறிப்பு பகுப்பாய்வு பயன்கள்: தரவு, கணித மாதிரிகள், உகப்பாக்கம் நுட்பங்கள், உருவகப்படுத்துதல், இயந்திர கற்றல், கொடுக்கப்பட்ட நிலைமைகளின் கீழ் சிறந்த முடிவை பரிந்துரைக்க. உதாரணமாக, ஒரு சில்லறை விற்பனை கடை முன்கணிப்பு பகுப்பாய்வுகளை பயன்படுத்தி மழை காரணமாக அடுத்த வாரம் குடைகளுக்கான தேவை அதிகரிக்கும் என்று கணித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம். பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு பதிலளிக்கும்: எத்தனை குடைகளை ஆர்டர் செய்ய வேண்டும், என்ன விலை நிர்ணயிக்க வேண்டும், எவ்வளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும், எந்த சப்ளையரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது செயல் சார்ந்த பரிந்துரைகளை வழங்குகிறது. பயன்படுத்தப்படும் முக்கிய நுட்பங்கள்: 1. உகப்பாக்க மாதிரிகள், நேரியல் நிரலாக்கம் மற்றும் முழு எண் நிரலாக்கம். 2. உருவகப்படுத்துதல் மாதிரிகள், என்ன என்றால் பகுப்பாய்வு மற்றும் சூழ்நிலை பகுப்பாய்வு. 3. முடிவு பகுப்பாய்வு, முடிவு மரங்கள் மற்றும் இடர் பகுப்பாய்வு. 4. இயந்திர கற்றல் வழிமுறைகள், நிஜ வாழ்க்கை பயன்பாடுகள். 1. வணிகம் மற்றும் சந்தைப்படுத்தல், விலை உகப்பாக்கம், பட்ஜெட் ஒதுக்கீடு, சரக்கு மேலாண்மை. 2. சுகாதார பராமரிப்பு, சிகிச்சை திட்ட பரிந்துரைகள், மருத்துவமனை வள ஒதுக்கீடு. 3. நிதி, போர்ட்ஃபோலியோ உகப்பாக்கம், இடர் மேலாண்மை. 4. தளவாடங்கள், வழி உகப்பாக்கம், விநியோகச் சங்கிலி திட்டமிடல். பரிந்துரைக்கப்பட்ட பகுப்பாய்வு எவ்வாறு செயல்படுகிறது? 1. தரவை சேகரிக்கவும். 2. விளைவுகளை பகுப்பாய்வு செய்து கணிக்கவும். 3. உகப்பாக்க மாதிரிகளை பயன்படுத்தவும். 4. பரிந்துரைக்கப்பட்ட செயல்களை உருவாக்கவும். 5. முடிவுகளை செயல்படுத்தவும் கண்காணித்துக் கொள்ளவும். நன்மைகள்: சிறந்த முடிவெடுப்பதில் உதவுகிறது, ஆபத்தை குறைக்கிறது, செயல்திறனை மேம்படுத்துகிறது, லாபத்தை அதிகரிக்கிறது, நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துகிறது. வரம்புகள்: உயர்தர தரவு தேவை, சிக்கலான மாடலிங், விலையுயர்ந்த கருவிகள் மற்றும் நிபுணத்துவம், நிச்சயமற்ற தன்மையை உள்ளடக்கியிருக்கலாம்.